தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாதமஸ்தே ஜெய் வாராகி. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது என்னவெல்லாம் செய்வார்? அதாவது சரலக்னத்துக்கு எப்போதுமே 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையே செய்யும் அப்படின்ற ஒரு விதிவிலக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சீருடை பணியில் அதீதமான ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு காவல்துறையில் வேலை பார்க்கணும், மிலிட்ரியில் வேலை பார்க்கணும், தீயணைப்பு துறையில் வேலை பார்க்கணும், வீரதீரமான செயல்களில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்திருக்கணும். அதே போல அரசாங்கத்தில் ஒரு நன்மையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி, இவங்களோடையெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிடும். அரசாங்க வேலையில் இருப்பார். நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். நெருப்பால் நம்ம செய்யக்கூடிய உணவு தொழில் பூரா நெருப்பு சம்பந்தமான தொழில் தானே. அந்த நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த மண் சம்பந்தமான பிரச்சனை, மண் சம்பந்தமான லாபங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்ட பொருள்கள், அடுப்பு, அதே போல இந்த செங்கல் சூளை, செங்கல் வியாபாரம் பண்ணுறது, ஜல்லி வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி வியாபார தொழில்களில் போகிற நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். அரசாங்கத்தால் பெரும்பாலும் நன்மை அடைஞ்சிருவார். இவர் பிறக்கும்போது அந்த வீடு ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் இவருடைய மத்தியம வயதுக்கு பிறகு அந்த வீடு கல் வீடு கட்டுவார். கல் வீடாக கட்டி பெரிய வீடு அமையும். நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வருவா. இவருக்கு இந்த முருகன் சம்பந்தப்பட்டமான பெயர்கள் பூரா ஒரு நண்பர்களாகவும் வருவாங்க. அதே நேரத்தில் அவங்களால பிடிக்காதவங்களாகவும் வருவாங்க. அந்த முருகன் சம்பந்தப்பட்டமான பெயர்களில் தான் இவருக்கு பிடிக்காத நபர்களும் இருப்பாங்க. அதே அந்த பெயர்களில் தான் நண்பர்களும் இருப்பாங்க. இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பெண் ராசியை பார்த்தாங்கன்னா பெண் தெய்வத்தை வழிபடுவார். ஆண் ராசியை பார்த்தாங்கன்னா ஆண் தெய்வத்தை வழிபடுவார். ஆண் ராசியை இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான், சங்கிலி கருப்பு, கருப்பு சாமி, வீரபத்திர சாமி, இந்த மாதிரி அதிபயங்கரமான தெய்வங்களை வழிபடுவார். அதே போல பெண் ராசியை பார்க்கும் பொழுது பத்ரகாளி, துர்க்கேம்மன், இந்த மாதிரி பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரி அதிக கோபமுள்ள தெய்வங்களை ராக்கச்சியம்மன், செல்லியம்மன், இந்த மாதிரி அதிக கோபமுள்ள துர்காதேவி, கோபமுள்ள தெய்வத்தை வழிபடுவார். அதிக உக்ர தெய்வங்களை. இப்போ இவருக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிறேன். அந்த பெண் குழந்தையினுடைய பெயர் தீ அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கும், அப்படி அல்லது முடியும். அந்த மாதிரி பெயர்களை தான் வைப்பாங்க. பேர் இயற்கையாகவே அமையும். 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாருன்னா தீபிகா, தீபா, திவ்யா, இந்த மாதிரி தீ அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்களில் அமையும். அடுத்து ஆண் குழந்தையா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கார்த்தி, சத்தியேந்திரன், சக்தி, இந்த மாதிரி சிவசக்தி,
தீபன், தீனா, இந்த மாதிரி தீனா, தி அப்படின்னு சொல்லக்கூடிய முடியக்கூடிய அல்லது ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களில் தான் பேர் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதே போல் இந்த செவ்வாய் பகவான் அப்படியே 8ஆம் இடத்தை பார்க்கிறான்னு வச்சுங்க. 8ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை 8ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறான்னு வச்சுங்களேன். வெளியில் பார்க்கறதுக்கு இவருக்கு வந்து பிரம்மாண்டமாக இருப்பார். வெளியில் நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்ல இவருடைய ஆக்டிவிட்டிஸ் இவருடைய பார்க்கறதுக்கு நல்லா தேக ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி தெரியும். எந்த பொருளையும் டக்குன்னு தூக்கி இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போட்டுருவார், அங்கிட்டு தூக்கி இங்கிட்டு போட்டுருவார். அப்படி ஒரு பலுவாக இருக்கிற மாதிரி இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ள பலதரப்பட்ட வியாதிகள் தொந்தரவு. நைட்டு படுத்தா முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பே சரியில்லை, சோம்பலாக இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ள அதீதப்பட்ட தேவையில்லாத பலதரப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். பலதரப்பட்ட வியாதிகள், ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இவர் வெளியில் பார்த்தாருன்னா நல்ல வீடு கட்டியிருப்பார், காரில் போவார், காரில் தான் வருவார், பைக் வச்சுருப்பார், வீட்டில் 2-3 கார் நிற்கும். பார்க்குறதுக்கு நல்ல தோற்றம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருப்பார். ஆனால் அவருடைய வேதனை அவனுக்கு தான் தெரியும். அந்த மனிதர் வந்து தேவையில்லாத பலதரப்பட்ட கடனில் வச்சுருப்பார், கடனாக இருப்பார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது, சொந்தக்காரனு கூட தெரியாது இவர் கடன் வச்சிருக்கிறது. ரகசிய கடன் இருக்கும். அதே மாதிரி ரகசிய எதிரிகளும் இருப்பாங்க. இவருக்கு வெளியில் எதிரிகளே தெரிய மாட்டாங்க, நல்லா பழகுவாங்க. பழகிட்டு நம்மளை கை கொடுத்துட்டு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நாசமாக போப்பான்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இவங்ககிட்ட பழகுவாங்க. இவரை எப்படா ஒழிச்சு கட்டலாம் அப்படின்ற விரோதிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க. விரோதிகள் வந்து ரகசியமாகவே இருப்பாங்க, வெளியில் மேக்சிமம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாகும். இறைவனுடைய அனுகிரகத்தால் இந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எவ்வளவுதான் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதில் மீண்டு வந்துடுவாங்க. மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் அந்த ஜாதகத்திலே இருக்கும். செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும், 11ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். இப்போ 8ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கிட்டார், நட்சத்திர சாரம் 8ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி 11ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவுதான் வந்து இந்த ஜாதகர் வந்து சம்பாதிச்சாலும் அது எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வீண் விரயமாக போகும். ஏதாவது ஒரு பெருத்த வியாதிகள் தொந்தரவுகள் வரும். ஆனால் திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகும். ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் டக்குன்னு வாழ்க்கையில் உயர்ந்துடுவார். இப்போ 6ஆம் இடத்துல அதிபதியோட இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி சாரத்தினுடைய அடிப்படையில் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருன்னா அப்போ தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இவர் வரக்கூடிய லாபங்கள் பூரா கடனையே அடைஞ்சிட்டு இருப்பார். கடன் தான் போகும். இதற்கு என்ன வழி? இதை மீண்டு வர்றதுக்கு என்னதான் வழி? ஜாதகத்தை முழுவதும் ஆராயணும். ஆராய்ந்து பார்த்தாதான் அதற்கு ஒரு விடை கிடைக்கும். அடியேனை தொடர்பு கொள்ளுங்க, ஜாதகத்தை ஆராய்வோம். நன்றி.